அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ்நாட்டில் முல்லை வாய்க்கால் மீது இலங்கை ராட்சச ராணுவத்தினர் தொடர் எரிகணை தாக்குதல் நடத்தியதில் மருத்துவமனை செயல் இழந்து நூற்றுக்கணக்கானோர் உயிர் இழந்ததாக அடுத்த ஒரு அதிர்ச்சி தகவல் தமிழ் ஈழ நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்கள் முதலில் ஈழ தமிழ் நாட்டு பிரச்சனை பற்றி வாஷிங்டனில் பேசி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், மனிதாபமான பிரச்சனையை தீர்க்காவிட்டால் பேரழிவு ஒன்றை தவிர்க்க முடியாது என்று இலங்கை விவகாரத்தில் ஒபாமா அவர்கள் முதலாக தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் +2 தேர்வுக்கான முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் 83% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருப்பதாகவும் முதல் 4 இடத்தை பெற்றவர்கள் தென்காசி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, கரூர் மாணவர்கள் தக்க வைத்துக் கொண்டதாகவும், இதுதான் முதல் முறையாக 4 பேர் முதலிடம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான 5ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தேர்தல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்றிருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்துள்ளது. புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை பிரிக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை சட்டசபை தொகுதி மட்டும் யாரும் வாக்கு அளிக்காமல் 49A என்ற விதியை பயன்படுத்தி 10,267 பேர் வாக்களிக்காமல் புறக்கணித்ததாக ஒரு வித்தியாச செய்தி புதுக்கோட்டையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சியின் பொலிட்புரோ உறுப்பினர் திரு சீதாராம் கேசரி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அத்வானி மற்றும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட சில தலைவர்களை அமெரிக்க தூதர் பீட்டர் புர்லே நேரில் சந்தித்து பேசியது கண்டனத்துக்குரியது என்றும், புதிய ஆட்சி அமைப்பதில் இவர் தலையிடுவது மிகவும் கண்டனத்துக்கு உரியது என்றும், உள்நாட்டு பிரச்சனைகளில் அமெரிக்கா தலையிடுவதை நாங்கள் ஏற்க முடியாது என்றும் ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதாகவும், அமெரிக்க தூதர் இடதுசாரிகள் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை முறையாக கையாளாமல் தன் இஷ்டம் போல் செயல்பட்ட தமிழக அரசு மற்றும் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் பல தடவை கண்டித்திருக்கிறது. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் இளம் வேட்பாளர் திரு வருண்காந்தியை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்த மாயாவதி அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்து அந்த மனுவை தள்ளுபடி செய்துள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் போற்றப்பட்ட பிரபல திரைப்படமான ஸ்லம்டாக் திரைப்பட படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரமான ஆசாத்தின் மும்பை வீட்டை மும்பை அரசு இடித்து தள்ளியதாகவும், அதற்கு முன்னறிவிப்பின்றி இடித்து தள்ளியதால் அந்த குடும்பம் தற்போது நடுத்தருவில் உட்கார்ந்திருப்பதாக மும்பையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஆந்திர அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது அவரை மருத்துவர்கள் சரியாக பரிசோதனை செய்யாமல் அலட்சியப்படுத்தி அவரை வீட்டுக்கு அனுப்பியதால் அவருடைய பக்கவாத நோய் மேலும் முற்றி அவர் உடல்நிலை இயங்காத நிலைக்கு சென்றதை அடுத்து ஆந்திராவில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார். ஆந்திர உயர்நீதிமன்றம் அரசு மருத்துவமனைக்கு 15 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தது. அதையடுத்து அரசு மருத்துவமனை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போது உச்சநீதிமன்றம் இன்று வழங்கிய அந்த தீர்ப்பில் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு அரசு மருத்துவமனை ஆந்திர அரசு மருத்துவமனை தர வேண்டும் என்று ஒரு பரபரப்பு
தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் கம்ப்யூட்டர் சிப் உற்பத்தி நிறுவனமான இன்டெல் நிறுவனம் வர்த்தக போட்டி விதிமுறைகளுக்கு விரோதமாக நடந்து கொண்டது என்ற குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஐரோப்பிய ஆணையம் இன்டெல் மீது $1.5 பில்லியன் அபராதம் விதித்துள்ளதாக லண்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 14 மே 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்து இருந்ததாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வங்காள விரிகுடாவில் மேகமூட்டங்கள் இருக்கின்றன. அவை தமிழகத்தை நோக்கி வருமா என்பது அடுத்த சில நாட்களில் தெரிந்துவிடும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.